ரசோ வைசஹா உபனிஷத் வாக்கியம். அந்த ரசமாக இருக்கக்கூடிய பரமாத்மாயை எவன் ஒருத்தன் அனுபவிக்கிறானோ அந்த ஆனந்தத்தை ஒருத்தன் அனுபவிச்சுட்டான்னா அதுதான் கடைசியாக இருக்கக்கூடிய சுப்ரீமாக இருக்கக்கூடிய, அதுக்கு மேலே எதுவும் கிடையாது இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம். அந்த ரசத்தை அடைஞ்சுட்டானா அவன் ஆனந்த நிலையில் இருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு துக்கம்ன்றதே என்னன்னு தெரியாது, சுகமும் என்னன்னு தெரியாது. சுகம்னு சொன்னால் உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடியது ஏதோ ஒரு பாயசம் சாப்பிட்டா ஒரு 2 செகண்டுக்கு நன்னா இருக்கே, அதுதான் சுகம். நமக்கு வேண்டியவாளை பார்த்தா ஒரு செகண்ட் நன்னா இருக்கே, அதுதான் சுகம். இது எல்லாத்தையும் காட்டிலும் ரொம்ப பெருசு ஆனந்தம். ரசக்யவாயம் லப்த்வா ஆனந்தி பவதி அப்படின்னு வேதம் சொல்கிறது. அப்பேற்பட்ட ஆனந்தத்தை அனுபவிக்கணும், அதுதான் ரசம். அந்த ரசத்திலேருந்து வரக்கூடியது தான் ராசம். பகவான் ராசலீலை பண்ணினான் கிருஷ்ணன்னு சொல்கிறோமே, ராசலீலைனா என்னது? பரமாத்மாவுடைய அனுபவத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறது. லீலையாக விளையாட்டாக கொடுத்தானாம், அதனால தான் அதுக்கு லீலைன்னு சொன்னாள்.